எம்எல்ஏவுமான அன்னதான செம்மல் கேசி கருப்பணன் அவர்களை வருக வருக என அன்போடு வழங்குகிறோம். அவருடன் அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, நாம் எதிர்பார்த்து இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்த அமைச்சர் அவர்கள் இப்பொழுது வந்துவிட்டார்கள். அதனால்தான் கால தாமதமாகிவிட்டது. அனைவரும் அமைதியாக இருந்து இந்த நாடக விழா முடிந்தவுடன் அடுத்த நிமிஷமே நாடகம் ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த சமயம் அனைவரும் அமைதி காத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை பாரதி கலாமன்றத்தாரின் வெள்ளி விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடும் விதமாக இன்று 25வது படைப்பாக வெற்றியின் நிச்சயம் என்ற நாடகம் நடைபெறுகிறது. புறநகர் கால செயலாளரும் முன்னாள் சுற்றுச்சூழல்துறை அமைச்சரும் இந்நாள் எம்எல்ஏவுமான அன்னதான செம்மல் மாண்புமிகு கேசி கருப்பணன் அவர்கள் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நமது அம்மாபேட்டை ஒன்றிய தோட்டம் அவர்கள் குத்து வழக்கு ஏற்றி சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அவர்கள் ஹலோ. அடுத்தபடியாக நமது மாட கவனிக்கப்படுகிறோம். மற்றும் இங்கு வந்திருக்கும் மன்றத்தின் சார்பாக பொன்னாடை அடித்து கவனிக்கப்படுகிறது. ஹலோ. பட்லூர் பாரதி நகரைச் சேர்ந்த இந்த பகுதியிலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு மகா மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு பட்லூர் பாரதி கலா மன்றத்தாரின் பெருமையுடன் வழங்கும் 25வது ஆண்டு வெள்ளி விழாவாக சிறப்பாக அருமையான ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெற்றி நிச்சயம்னா எப்பயுமே மனுஷனுக்கு வெற்றி தான் முக்கியம். அதனால் அந்த வெற்றியும் நிச்சயங்கிற ஒரு அருமையான தலைப்பு நினச்சி பாருங்கள். மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம்ம சொந்த பந்தங்கள் ஏற்றுக்கும், நண்பர்கள் ஏற்றுக்குவாங்க, ஊருக்காரர் ஏற்றுக்குவாங்க, அப்பா அம்மா கூட ஏற்றுக்குவாங்க. வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறாத தோல்வி ஆகிட்டோம்னா அப்பா அம்மாவும் ஏற்றுக்க மாட்டாங்க, சொந்த பந்தங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, நண்பர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் அருமையான தலைப்பை நம்ம ஏற்பாடு செய்திருக்காங்க நம்முடைய கலா மன்றத்தின் சார்பில். அதனால் அருமையான தலைப்பு. நல்லா பார்க்கணும், நல்லா பார்த்து எப்படி நம்ம வெற்றி பெறணுங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். சிறப்பாக ஊரை சேர்ந்த இந்த நாடகத்தை துவக்க வந்திருக்கும் அன்பு அண்ணன் கேசிகே அவர்களுக்கு இந்த பொன்னாடி மலராடி அருமையான தலைப்பு. ஆகவே அதனால் உங்களை மகா மாரியம்மன் தான் அருமையான இந்த தலைப்பை எல்லாருக்கும் ஒரு புத்தியாக வழங்கியிருக்காங்க. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அருமை அண்ணன் கருணானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்துறை செயலாளர் முனியப்பன் அவர்களே, மேகநாதன் அவர்களே, நகர செயலாளர் சீனிவாசன் அவர்களே, அதே போல் ஜம்பை துறை அவர்களே, சுரேஷ் அவர்களே, சித்தார் சுரேஷ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அப்புசாமி என்கின்ற செம்பகநாதன் அவர்களே, அதே போல் விஸ்வநாதன் அவர்களே, ராகவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ரவி அவர்களே, வேலுசாமி அவர்களே, சம்பத்குமார் அவர்களே,
சச்சிதானந்தம் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, முருகன் அவர்களே, தங்கச்சிமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அருமை குழந்தை செல்வங்களே, எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்திருக்கின்றேன். ஏன்னா கூடி கெடுவார் இல்லை, பிரிந்து வாழ்வார் என்பது பழமொழி. நமக்கு என்னைக்கு இந்த மாதிரி கூடி இது திருவிழா பண்ணி இருக்கிற தெய்வம் மகா மாரியம்மன் நல்ல ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வச்சுருந்தோம்னா அந்த தெய்வம் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும். சரி, ஒரு 4-5 வருஷம் கோயில் வந்து உங்களுக்கு திருவிழா இல்லாமல் இருந்துச்சு. ஆண்டவனை பார்த்து உடனே திருவிழாவுக்கு சரி 4 வருஷம் நடத்த மாட்டாங்கன்னு சொல்லி திரும்ப அந்த திருவிழா உங்களுக்கு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி வருஷம் நடக்கணும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த அன்னைக்கு ஒரு சிலர் இதில் போய் சந்தோஷமாக இருப்பாங்க, அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அது கொஞ்சம் பேர் சந்தோஷம் கொடுக்கும். கோயில் திருவிழாவில் அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக நல்ல வீட்டில் சைவசாமி, அதனால் சைவமாக இருக்கிறனால நல்ல சைவ சாப்பாடு, அருமையான சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு 3 மாதம் 4 மாதம் பண்ணி இன்றைக்கி திருவிழா வருது, அதுக்கு என்ன நம்ம செலவு பண்ணணும், 6 உரமுறை இழைக்கணும், என்னென்ன பலகாரம் போடணும், குழந்தைகள்லாம் படிச்சு வெளியே இருந்து வருவாங்க, வேலை பார்த்துருக்கு வெளியே இருந்து வருவாங்க, அவங்களுக்கு என்னென்ன பலகாரம் பண்ணணுன்ட்டு அந்த மாதிரி நினைத்து எல்லா பலகாரமெல்லாம் செஞ்சு சந்தோஷமாக எந்த ஒரு மனசில் கவலை இல்லாமல் 4 நாளோ 5 நாளோ சந்தோஷமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு வெடியாக 2 பேர் ஒரு 4 பேர் பாடுவாங்க. அதுக்கப்புறம் பொம்மலாட்டம் வந்துச்சு. பொம்மலாட்டம் எங்களுக்கெல்லாம் தெரியாது, இருக்கிற முன்னாடி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது. குழந்தை செல்வம் அதே மாதிரி நமக்கு ஒரு பொம்மலாட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாடகம் வந்துச்சு. நாடகத்துக்கு அப்புறம் இப்போ நிறைய டெக்னிக்கெல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி அந்த காலத்துலேருந்து தொன்று தொட்டு மாரியம்மன் கோயில் போட்டால் மாரியம்மன் கோயில் திருவிழா முடிஞ்சு அந்த சலுப்புக்காக ஒரு நாளைக்கு, ஏன்னா அப்போல்லாம் ஆட்டம் பாட்டம் நிறையா இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் சலம் கட்டினாங்கன்னா நாங்களாம் ஒரு காலத்தில் 10 மணிக்கு 9:30-10 மணிக்கு சலம் கட்டினா 3 மணி வரைக்கும் ஆடுவாங்க, 5 மணி வரைக்கும் ஆடுவாங்க. ஒரு சில நேரத்தில் 6 மணிக்கு போர்டு எடுக்கிற வரைக்கும் கூட ஆடிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் அவ்வளோ சத்து இருந்தது, உடம்புல வீரம் இருந்தது. இன்றைக்கி வீரம் இல்லாமல் போயிடுச்சு. நம்முடைய உணவு பழக்க வழக்கம் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வீரமே இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் 69 வயசுனா என்னையோடு நடக்கிற ஒரு 10% பொய் பேசலாம், 90% பொய் பேசக்கூடாது. அதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி தெய்வ பக்தியை நம்ம குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்தணும். நமக்கு அப்புறம் பரம்பரை வந்து கோயில் திருவிழா நல்லா நடக்கணும். தெய்வ சக்தி குடும்பத்தில் நம்ம என்றைக்கும் நிறைஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், மென்மேல் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதனால் வருஷம் திருவிழா நல்லபடியாக நடத்துங்க. அமாவாசை பூசை வெள்ளிக்கிழமை பூஜை நல்லா பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஒரு +2 முடிச்சுட்டு போனால் கூட 15,000 சம்பளம் வாங்குறதுக்கு இன்றைக்கி நிறைய வேலை வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வேலைக்கு ஆள் வேணும் தான் கேட்டிருக்காங்க. 15,000 25,000 வரைக்கும் ஒரு டிகிரி முடித்தா 20,000 சம்பாதிக்கிற அளவுக்கு நமக்கு வயது இருக்குது. அதனால் பசங்க கொஞ்சம் கம்மியாக படிப்பாங்க, கம்மியாக சம்பாதிப்பாங்க. பொண்ணுங்க அருமையாக படிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம நல்லா சம்பாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. நம்ம என்றைக்கு சோம்பேறியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. நல்லா குழந்தைக்கு படைக்கிறதுக்குண்டான வசதி இன்றைக்கி நிறையா இருக்குது. இலவச கல்வி திட்டம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் டாக்டர் வரைக்கும் படிக்கலாம். ₹1 இல்லாமல் ஒரு டாக்டர் உருவாக்கணுன்னா 1-1.5 கோடி செலவு பண்ணணும். ஒரு பைசா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ போய் கோயிலில் வந்து வேண்டிட்டு வா, முறை போட்டு வாம்பாங்க. அதெல்லாம் தப்பு. எந்த முறையும் போடக்கூடாது. சாமி நம்மை காப்பாற்றுறது இருக்கிறத தவிர நம்மை கெடுக்கிறதுக்கு அந்த தெய்வம் இல்லை. அதனால் நம்ம தெய்வம் நம்ம எப்பவும் காப்பாற்றத்தான் செய்யுமே தவிர என்றைக்கும் கெடுக்காது. நம்ம அந்த தெய்வத்தை வணங்குற விதத்தும் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு சக்தி அந்த இடத்துல இருக்கணும்னா நமக்கு நம்ம உயிரோடு வாழணும்னா சாப்பிடணும்ல, சாப்பாடெல்லாம் உயிர் வாழ முடியுமா? அதே மாதிரி அந்த சக்தி அந்த இடத்துல இருக்குன்னா ஊரில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா நலமும் வளமும் கொடுத்து எல்லோரையும் நல்ல நலமுடனும் வாழ வைக்க வேண்டும் என்று நல்ல நேரத்தில் எல்லா வல்ல மகா மாரியம்மனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாகராஜ் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் மன்றத்தின் சார்பாக. அடுத்தபடியாக புதுவீடு அக்ரி புதுவீடு மன்றத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக பெரிய தோட்டம் ரவி கவுண்டர் ஊர் முதன்மைக்காரர் பி. ராகவன் அவர்களுக்கு பொது உடைமை பூர்த்தது பொன்கொழிக்கும் நாட்டினிலே தொழில் வளம் பெருகவும் சமத்துவம் ஓங்கவும்
இயற்கையாம் அன்னையை நாம் போற்றி பணிவோமே, பணிவோமே, பணிவோமே. அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். மேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம் ஒன்ன நினைச்சபடி புன்ன ஜெயிக்கும்படி மீண்டும் வரதா மாரியம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. போல் நின்று பாரம்மா வந்தேன் தேடி நானம்மா. அந்த திருவடிய தொழுதோமே இங்கு மனம் முருக அழுதோமே. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. வானெல்லாம் வாழ்த்துத்தான் கேட்கட்டும், வாழ்வே வளமே பார்க்கட்டும். சக்தி முழுதும் தந்து காப்பாயே, முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே. சாட்சி சொல்லும் தாயே துணை, எல்லாம் பூவாக மாறட்டும். மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா.
மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலே ஆடலாம் ஆடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலே ஆடலாம் ஆடலாம். பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள். பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் ஆடலாம். கன்னி பெண் என்னை பின்னிக் கொள்ளட்டும். கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும். கன்னி பெண் என்னை பின்னிக் கொள்ளட்டும். மயில் பாதி என்னோடு மீதம் உன்னோடு. மயில் பாதி என்னோடு மீதம் உன்னோடு. மஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை கொண்டாடு. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு. பாடலோடு பாடலாம் பாடலாம் பாடலாம். மச்சா மச்சா என்னடா உன் பொண்டாட்டி செத்த அளவுக்கு வந்துட்டு போனவன் 6 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் வரேன்னு பாக்குறியா? மச்சா
ஆம்பளை செத்து போய் பொம்பளை வாழ்ந்துருவா. ஆனா பொம்பளை செத்து போய் ஆம்பளை வாழ்ற வாழ்க்கை நரகமையா. ஒன்ன பாண்டித்தோர பூரண கும்பம் முதல் மரியாதைன்னு கௌரவமா பொண்டாட்டி விளையாட சந்தோஷமா இருக்கிறா. உன் பொண்டாட்டிய பறி கொடுத்துட்டு 2 பசங்களை வச்சு பரிதவிச்சுட்டு இருக்கிற. 4 நாள் வாழ்ந்தாலும் கௌரவமா வாழணும்யா. என் தங்கச்சி எதுனால தூக்கு போட்டு சேர்த்தான்னு உனக்கு தெரியுமா? ரோட்டு வேலை செய்ய போற இடத்துல பொம்பளைகள்லாம் பேசுறாங்களா, ஏழா இருக்கா நீ 9 வருஷம் வேலைக்காரனாவே அவங்க அண்ணனுக்கு எத்தனை நாளைக்கு இருப்பான்? 9 வருஷம் எவன்டி மதிக்கிறான்? ராஜதுறைக்கு மரியாதை இல்ல, பாண்டித்துறைக்கு தான் மரியாதைன்னு தங்கச்சிய பேசி பேசியே தங்கச்சி செத்து போயிட்டா மச்சான். பாரு, ஒன்ன பாண்டித்துறை உசுரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு பூரணக்கமும் கிடையாது, முதல் மரியாதை கிடையாது, வெற்றி கிடையாது. ஒன்னனை கொள்ளு, ஒன்னனை குடும்பத்தோட முடிச்சினா வெற்றி நிச்சயம். பதவி வேணும், பணம் வேணும், கௌரவம் வேணும்யா. நல்லா பொழைக்கணும்னா எவனா இருந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பாரு, உன் பசங்களாவது நல்லபடியா கௌரவமா வாழணும்னு நினைச்சா பொண்ணுக்கு ஒரு வழி பண்ணு. இல்லைன்னா உன் பசங்களையும் பஞ்ச பரதேசியாவே அலைய விடு. என் தங்கச்சி செத்த மாதிரி உன் பசங்களை அணுவணுமா சாவிட்டு சொல்ற. ஒன்ன பாண்டித்தர் உசுரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பையனை மதிக்க மாட்டான். அவன் போறணுக்கும்போ முதல் மரியாதைன்னு வசதியா வாழ்வான். நீ பொண்டாட்டி பிள்ளை இழந்து தனி மரமா நிக்கணும். சொல்லி போட்டேன், நமக்கு மானம் முக்கியம், கௌரவம் முக்கியம். பார்த்துக்கோ, வெற்றி முக்கியமியா. அண்ணா ஏசாமி, எப்ப பார்த்தாலும் உனக்கு நாங்க விட்டு கொடுத்தோம். சொத்து சுகத்தை எல்லாத்தையும் உனக்கு நான் விட்டு கொடுத்தேன். நான் இன்னைக்கு என் மனைவி இருந்து நான் குழந்தைகளை வச்சுட்டு நான் தனியாக தவிக்கிறேன். உனக்கு போன கும்பம் முத மரியாதை இதெல்லாம் யாரு கொடுத்தது? நான் கொடுத்தது. இந்த மக்கள் வந்து உன்னைத்தான் உசுரா நினைக்கிறானுங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த பூர்ண கும்பத்தையும் முதல் மரியாதையும் அனுமதிக்க விட மாட்டேன்டா. ராஜதுரை உன்னைய ஓடிச்சா தாண்டா எனக்கு அந்த முதல் மரியாதையும் பூர்ண கும்பமுமாடா. அந்த பூர்ணகுமமா முதல் மரியாதையும் இந்த ராஜதுரைக்கு தாண்டா. கற்பூர தீபத்திலே காட்சி கொடுப்பவளே,
கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே தாயே தினம் நான் உன்னை வேண்டிடும் நீயே எந்தன் வேண்டுதல் கேட்டிடு தாயே உன் பேரை பாடும் எம்மை காத்திடம்மா கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே கற்பூர தீபத்திலே அன்றாடம் உன்னை எண்ணாமல் இங்கே என் உள்ளம் வாழ்ந்ததில்லை என்னாலும் எந்த அன்பான அன்னை நீ அன்றி யாரும் இல்லை பூமியில் வாழ்ந்திடும் ஜீவனெல்லாம் போகிற புகலிடம் வேறு இல்லை தேவியின் திருவடி சேர்ந்த பின்னே ஜீவனில் பிரிவினை ஏதுமில்லை நியாயங்களில் காவலுக்கு தாயின்றி வேறாரும் காவலில்லை நீதிகளை வாழ வைக்க நேரம் இது இனி வேறு இல்லை கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே தாயே தினம் நான் உன்னை வேண்டிடும் நீயே எந்தன் வேண்டுதல் கேட்டிடு தாயே உன் பேரை பாடும் எம்மை காத்திடம்மா கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே கற்பூர தீபத்திலே ஐயா ஓஷா ஐயா ஓஷா ஐயா உன் பிள்ளை வெல்ல உறவோடு செல்ல கண் பார்க்க வேண்டும் அம்மா கண்ணீரில் மாலை நான் சூட்டும் வேளை என் பாடல் கேளும் அம்மா ஜீவனில் ஜீவனை சேரவிட்டு தேடிய ஆறுதல் கூறிவிட்டு வாடிய பூமியில் மாறி என்று வந்தொரு வேதனை தீர்த்துவிட்டு மாறும் அம்மா காரும் அம்மா வாழ வைக்கும் கருமாரியம்மா பாரும் அம்மா தேவியம்மா பாசமுள்ள பத்ரகாளியம்மா கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே கற்பூர தீபத்திலே நான் கேட்டு நீயாவும் தர வேணும் எது நீயும் வர வேணும் காற்றோடு காற்றாக பாட்டாக நீ கூட வர வேணும் ஓங்காரி ரீங்காரி அலங்காரியே ஒரு மாறி திருமாறி கருமாரியே ஓம் காளி மா காளியே காளி மா காளியே திருசூலி ஒரு நீலி வழி தேடி வரும் ஜோதியே மா காளியே காளி மா காளி ஓம் காளியே கொடுக்கிற சாமி இது கேட்டா கொடுக்கிற பூமி இது கேட்காம கொடுக்கிற சாமி
இது கையில கத்தி இருக்கும் மீச சுத்தி இருக்கும் பெரிய நெத்து இருக்கும் கோபம் அப்பி இருக்கும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் சாமி சாமி சாமிடா வெள்ள குதிரை ஏறி வரும் நம்ம குல சாமிடா காமி காமி காமிடா நெஞ்ச பொழந்த சத்தியத்தை சூடமேத்தி காமிடா கேட்டா கொடுக்கிற பூமி இது கேட்காம கொடுக்கிற சாமி இது உள்ளுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன் அத உன்கிட்ட சாமி கிட்ட சொல்லி வச்சேன் நெஞ்சுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன் அது சாமி கிட்ட சொல்லலையே மறைச்சு வச்சேன் எல்லாருக்கும் என்னென்னமோ கனவு இருக்கு அதை யாருக்கு யாருக்கு முடிச்சிருக்கு இந்த ஜோடி எங்களுக்கு பிடிச்சிருக்கு இவ கேட்க எங்க வீடு தவம் கிடக்கு மணக்க மணக்க பூத்தால எடுத்து எடுத்து வருவோம் கணக்கு வழக்கு பார்க்காம கணிக்கு சொல்லி தருவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் ஓம் சக்தி மகாசக்தி ஓம் சக்தி மகாசக்தி தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா என்னம்மா கோபமா எங்களை பாரம்மா சிம்மரதம் ஏறிடம்மா எந்த முன்னாலே வந்து நடமாடிடம்மா தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா அம்மா பூமுடிக்கிற பொன்மணியர் காட்சியை பாரு இந்த பூமி முத்தமும் ஜொலி ஜொலிக்கிற மேனியை பாரு அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு அம்மா பொன்னா ஜொலிக்கிறா அங்க பாரு அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு அந்த வாரச்சவப்புல கண்ணம் பாரு அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா உன் சிரிப்புக்கு ஈடேது அம்மா கண்ணில் தெரியுதே புல்லதீபம் அவ சங்கு அழுக்குதான் அவமானம் எங்க அம்மா எழுந்துட்டா குலவைய போடு பண்ணாரி பாதத்து பூஜைய போடு அம்மா எழுந்து நீ ஆட்டம் போடு இந்த ஊரு செழித்திட வாக்கு போடு தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாறிய
தின்னக்கு தின்னக்கு தா ஜல 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 தின்னக்கு தின்னக்கு தா சக்தி அலங்காரி சந்தன பூமாரி தாயி பரா சக்தி தின்னக்கு தின்னக்கு தா சுந்தரி அம்மா பத்திர காளி பங்காரம்மா அம்மா இந்த அண்டம் நடுங்க ஆடடி பாளைய தாயே அம்மா பத்தியம் இருந்தோம் புப்பாட்டம்மா அம்மா உன் கட்டை குழுங்க ஆடடி உலகாடும் ஜெகன்மாயே அம்மா சிவகாமி அருள் பார்த்து தாடி மகராசி புயஞ்சாவும் படைக்கின்ற ஜனனி பம்பை புலியோடு வர வேண்டும் பவனி இந்த முஸ்லீமுக்கும் ரத்தம் ஒன்றல்லவா சூசை வடி வேலும் ஒரு தாயின் பிள்ளை அல்லவா சந்தன பூசிக்கோ குங்கும பூசிக்கோ தாய் பராசக்தி கொன்றன வேண்டிக்கோ சந்தன பூசிக்கோ குங்கும பூசிக்கோ தாய் பராசக்தி கொன்றன வேண்டிக்கோ தாய் பராசக்தி கொன்றன வேண்டிக்கோ வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பே
செஞ்சிருக்கு தெங்காசி பூமி. கையெடுத்து கும்பிட்டு கையா, இதுக்கு பிறவாவது நல்லா இருக்கணும்னு. தாய்க்கிழவி 18 வருஷம் கழிச்சு நான் கோயிலுக்குள்ள வந்தது சாமி கும்பிடுறதுக்காக இல்ல, நான் ஊருக்குள்ள வந்தது அவரு தெரிஞ்சுக்கணும்னு தான். நீ கும்பிடுறத கும்பிடு. நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசைதான் இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசை இருக்கும். என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருளை ஜெயிக்கிறது பேராசை தான். என்ன நினைத்தாலும் தீமைதான் வெல்லும், எவன் தடுத்தாலும் மனித உருவத்தில் அலங்கிடும் மிருகம். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்பனே பெரிய கட்டப்பொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம். ஆத்தாவா, இதுவரைக்கும் சிலம்பு போட்டியில பயில்வான் பின்னி எடுத்துட்டாரு. அவர் கூட மோதறதுக்கு யாரும் இல்லையா? யாருமே இல்லையா? இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வானம் பேஞ்சு போச்சு, பூமி காஞ்சு போச்சு, ஏழை எங்களை ஏமாத்தி, கிழக்கு இருட்டி போச்சு, மேக்க மறைஞ்சு போச்சு,